கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் 15 நாட்கள் வரை நம்மோடு இருந்து கர்த்தர் இந்த 16வது நாள் காலை வேளையில அவருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் சமபூமி ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். செருபாவேலோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் சமபூமியாகும். ஏத்து நிற்கிற எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 பார்க்கும்போது செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களுடைய, நம்முடைய பலத்தால் முடியாதவைகளை கர்த்தருடைய வல்லமையால் ஜெயம் பெற முடியும். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தலைமையேற்று நடத்தி வந்தவன் தான் இந்த செருபாவேல். இந்த செருபாவேலுக்கு நேராக வந்த கர்த்தருடைய வார்த்தை தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டது. ஆலயம் முழுவதும் அழிக்கப்பட்டு காணப்பட்டது. ஆலயம் கட்டுவதற்கு போதுமான பலன் இல்லாத சூழலில் தேவாதி தேவனின் பலன் கிரியை செய்தது. தேவ ஆவி நமக்குள் இருக்கும்போது தோல்விகள் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய சுய பலத்தை கொண்டோ மாம்ச பலத்தை கொண்டோ செய்ய முடியாததை தேவ பலன் செய்து முடிக்கும். மீதியானியருக்கு பயந்து போய் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்றும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொன்னது மட்டுமல்லாமல், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி அனுப்பினார். நம்முடைய பலன் அல்ல, நம்மோடு இருக்கிறவருடைய பலனை நம்பி நாம் புறப்படும் போது நமக்கு எதிராய் வருகிற எல்லா தோல்வியும் ஜெயமாக மாறும். மீதியானியர்கள் பல லட்சம் பேர்கள், ஆனால் கிதியோனோடு இருந்தவர்கள் 32,000 பேர். அதில் யுத்தத்திற்கென்றே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் 300 பேர். அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது பானை, தீவெட்டி, எக்காளம். இவைகளை கொண்டும் தேவ பலத்தை கொண்டும் மீதியானியரை முறியடித்தார்கள். உங்கள் பலத்தை நம்பி நீங்கள் முன்னேறி போகும்போது நமக்கு எதிராய் வருகிற பலனுள்ள காரியத்தை எதிர்க்க முடியாது. தேவ பலனை கொண்டு தேவன் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறும் போது நம்மை எதிர்த்து வருகிற பெரிய சேனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சனகரிப் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தான். அப்பொழுது சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான். எசேக்கியா தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிட்டான். தேசத்தில் யுத்தம் பண்ண ஆட்கள் இல்லை, படை தலைவர்கள் இல்லை, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ பலத்தை சார்ந்து கொண்டான். சனகரிப் பல லட்சம் ஆட்களை கொண்டு யுத்தம் செய்ய வந்தான். 2 ராஜாக்கள் 19:35 பல லட்சம் நபர்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சுய பலத்தால் முடியாதவைகளை தேவ பலத்தால் ஜெயம் எடுக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பெரிய வல்லமைகளை மேற்கொள்ள பலத்தின் ஆவியானவர் உங்களுடன் இருக்கிறார். நிச்சயம் உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சுய பலத்தில் நம்பிக்கை வைக்காதபடி ஆவியானவருடைய துணை கொண்டு எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 24:7-8 பார்க்கும்போது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும்
பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. என கண்பானவர்களே, யுத்தத்தை கர்த்தர் கரத்தில் கொடுங்கள். தேவ ஆவியானுடைய பலத்தை கொண்டு ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு விஷயங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. இந்த ஓய்வு நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அனுக்கிரகத்தின் அதிபதி என்பதை விளங்க பண்ணும்படி உம்மை நம்பி இருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலத்த காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்மை சார்ந்து வந்த செருபாவேலுக்கு நீர் அற்புத அடையாளமாய் விளங்கினது போல இன்றைக்கு உம்முடைய வல்லமைகளை நம்பி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற சகல காரியத்திலும் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உன்னத கிருபையினாலும் நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் முடிசூட்டுவீராக. என்னென்ன தேவையோடு, எந்த மேற்கொள்ள முடியாத பிரச்சனையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அதற்கு ஒரு ஜெயம் எடுத்து கொடுத்து நீர் ஜீவனுள்ள சாட்சி அவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ சகல தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. மேலான நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.